jungle. வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தமிழ்நாட்டில் பாப்புலர் டேரக்டர்ஸ் நிறையா பேர் 2023 அவங்களோட டேரக்டர்ஸில் நல்லா பண்ண படங்களோட டாப் 10 லிஸ்ட்டு வெளியிட்டிருக்காங்க நண்பா. அதில் நம்பர் 1ல் வரப்போகிறது லியோவா இல்லை ஜெயிலரான்னு சொல்லிட்டு நிறைய பேர் பயங்கரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க நண்பா. அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா நிறையா டேரக்டர்ஸில் வாரிசு நம்பர் 1ல் இருக்குது. ஸோ இதை தளபதி ஃபேன்ஸே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அண்டு சில டேரக்டர்ஸில் எதிர்பார்த்த மாதிரியே லியோ தான் நம்பர் 1ல் இருக்குது. ஆப்வியஸ்லி லியோ படம் நம்பர் 1லையும் அண்ட் ரோஹிணி வெற்றி சில டேரக்டர்ஸில் ஜெயிலர் படம் நம்பர் 1லையும் இருக்குது. அண்ட் மோஸ்ட்லி எல்லா டேரக்டர்லையுமே லியோ ஜெயிலர் வாரிசு இது 3க்குள்ளே தான் பயங்கரமாக போட்டியாக இருக்குது. அண்டு வாரிசு துணிவு கூட கிளாஸ் ஆகி இந்த மாதிரி நம்பர் 1ல் இருக்கிறது நிறைய பேருக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஃபேமிலி ஆடியன்ஸோட பவர் இது தான். அதனால தான் தளபதி வாரிசு மாதிரி மைண்ட்லெஸ் மசாலா படங்கள் அப்பப்போ பண்ணுறது. ஏன்னா இந்த மாதிரி கமர்ஷியல் படங்கள் ட்ரோலுக்கு நான் உள்ளானாலும் வெகுஜன மக்கள் நிறைய பேர் விரும்புகிறது இந்த மாதிரி படங்கள் தான். ஸோ இந்த ஒரு ரீசனுக்காக தான் வாரிசு மாதிரி படங்களை தளபதி அப்பப்போ பண்ணுறது. இனிமேலும் அது தொடர்ந்து பண்ண தான் போகிறாரு. பட் இருந்தாலும் அந்த மாதிரி படங்கள் பண்ணும்போது ஒரு லிமிட்டுக்கு மேலே கிரிஞ்சாக இல்லாமல் சாய்ஸ் பண்ணால் போதும். ஏன்னா அதே மாதிரி கமர்ஷியல் மசாலா படங்கள் லிங்குசாமி ஹரிஷ்லாம் ஒரு காலத்தில் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. திருப்பாச்சி, சிங்கம், சண்டைகோழி, தாமிரபரணிலாம் அதுக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஓகே நண்பா, இது மாதிரி தளபதி பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா. டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நம்மளோட சோஷியல் மீடியா லிங்க் இருக்கும், மறக்காமல் அதையுமே செக் பண்ணுறாங்க நண்பா. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.